ஹாய்ங்க. மண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வெந்தயக்கீரை, செங்கீரை 2யுமே வந்துட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி பொரிக்கலாம், நாளைக்கு பொரிக்கலான்னு விட்டு ஒன்று வந்து பூ வர ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பொரிச்சாச்சுங்க. செங்கீரையுமே வந்துட்டு ஃபுல்லாக பொரிச்சிட்டேன். ஒரே ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டுருக்கேன். அது வந்து பெருசாகி விதை வந்துச்சுன்னா அதுலேருந்து விதைய எடுத்துட்டு நீ அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேங்க. ஒரு க்ரோ பேக்லேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு கீரை கிடைக்குது. நம்ம மார்க்கெட்டில் ஒரு கட்டு வாங்கினா எவ்வளோ வரும், அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரோ பேக்லேருந்து நம்ம வந்து எடுக்கலாங்க. நம்ம அதை பிளான் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைக்கு எவ்வளோ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ க்ரோ பேக்குக்கு போடணுமோ அவ்வளோ க்ரோ பேக்குக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பொரிச்சிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அத்தை ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த பலாசொலை வந்து பழுத்துருச்சு, பலாப்பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரியலான்னு சொல்லிட்டு நான் பழம் அரிஞ்சிட்டு இருந்தோம். நல்லா ஸ்மெல் வந்துச்சு. ஒரு 3-4 நாள் பக்கமாக வெயிலில் வச்சு எடுத்தால் வந்து பழுத்துரும் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லி விட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே தொளிச்சு பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியான சொலை. கொட்டை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொச்சை கொட்டையோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.